நான் தியேட்டர்ல என்னோட படம் பார்க்கும்போது அந்த விசில்ஸ் அந்த கிளாப்ஸ். What if I give you a time traveling mission? I'll go back on the moment where I decided to be an actress and I will edit that from my life forever. Is everything fine? Yeah. I don't care about the people that criticize, but and said, what is all this nonsense? ஒரு நாள் உங்களோட photos கூட அப்படி இருக்கும், posters போடுவாங்க. That is the life you want. You don't want to study. After I became a celebrity, அதுக்கப்புறம் what happened was, one sec, I'm not able to talk. You're continuously going at it. I'm not able to talk. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வருதுன்னா நான் என்ன பண்றது? நீங்க you're going on and I feel like hitting him. Don't go from there. Don't go from there. Come here. Okay, but come here 1 second. ஒரு செகண்ட் உள்ள புடிச்சு. யாரோட கிட்ட சொன்னீங்கன்னா கொலதான். I will find you and I will kill you. Okay, give me 2 minutes silence. Okay, Azan, 1 second. You have to give me 2 minutes. Yeah. ஹாய் சூரியன் எஃப்எம் வியூவர்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வேற இல்லை. ஏன்னா இந்த வீடியோ வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே டெஃபினட்டா இட்ஸ் கோனா பி வைரல் திங். எதனாலனா இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, எவர் ப்ராமிசிங், எவர் கார்ஜியஸ், ஒரு 90s கிட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா அன்னைக்கு டேல அவங்களோட பாட்டை நீங்க ரேடியோலயோ இல்ல டிவிலயோ பார்க்காம கடந்து வர வாய்ப்பு இல்லை. அண்ட் மேம் நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களும் மறக்க மாட்டாங்க, நானும் மறக்க மாட்டேன் டெஃபினெட்லி. அதனால நான் மேல போட்டுட்டே நான் பேச போறேன். நன் அதர் தேன் எங்க 90s கிட்ஸ் உடைய மனசெல்லாம் கொள்ளையடிச்ச மும்தாஜ் மேம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிற அன்னைக்கு நாள் வந்து உங்களோட பர்த்டேவா இருக்கும் போது மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் என்டையர் சூரியன் டிஜிட்டல் டீம் சார்பாகவும் உங்க என்டையர் ஃபேன்ஸோட சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே. மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்த்டே அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, இந்த பர்த்டேக்கு உங்களோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கும்? நான் பர்த்டேக்கு எப்பவுமே ரெசல்யூஷன்ஸ் எடுக்க மாட்டேன், நியூ இயர்க்கும் எடுக்க மாட்டேன். எனக்கு இப்போ தோணுது நான் இது விஷயம் மாத்தணும், இதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது, அப்போ ரெசல்யூஷன் தான். ஸோ ஐட் நெவர் ஒரு ஸ்பெஷல் டே எப்பவுமே என் வாழ்க்கையில நடந்ததே இல்லை. இட் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் போது இஃப் I get that hit that இது மாத்தே ஆகணும்னா நான் மாத்திக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது நிறைய சேலஞ்சிங் டாஸ்க் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. நிறைய அப்டக்கிள்ஸ் இருந்திருக்கும், ஹர்டில்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நிறைய ஹர்டில்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இஃப் ஐம் நாட் ராங், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து வாஸ் பிளான் வித் ஷாருக் கான். அது ஒரு சில விஷயங்கள்னால நின்றுச்சு. கரெக்டா? இஃப் ஐம் நாட் ராங் அக்கார்டிங் டு மை ரிசர்ச்சஸ். Yes. How did you get that news? How did you get that knowledge? Okay, tell me. Once இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சாலே நாங்க கீழே அலசி ஆராய்ஞ்சிருவோம் மேம். அதையும் தாண்டி நீங்க தமிழ்ல நடிச்ச முதல் திரைப்படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் 2 வருஷம் டிலே ஆகிதான் அதுவும் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த வந்து இது ஒரு பெரிய ப்ரெஷர் ஆக்சுவலி இல்லையா? நான் வந்து பெரிய ஸ்டாரோட படம் பண்ண போறேன், படம் பண்ணிட்டேன், பட் டிலே ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு அந்த டைம் எதுவுமே தெரியல. when I signed my first film with Shahrukh, I was 16 years old. I was a kid. The director was Mr. Chetan Anand and அவங்களோட படம் இது பரத் ஷா ப்ரொடக்ஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு டீம் ரெடி பண்ணாங்க. But director, we lost the director to a heart attack. May his soul rest in peace. And அதனால அந்த ப்ராஜெக்ட் லிஃப்ட் ஆஃப் ஆகல. பட் நான் அந்த படம் சைன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மொனிஷா அண்ட் மொனாலிசா ஆஃபர் வரும்போது நான் டைரக்டர் கிட்ட பேசினேன். I said எனக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு. I was under contract with Bharat Shah Productions. நான் வேற எந்த படமும் பண்ண மாட்டோம், அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. So he said that இன்னும் 1 year இருக்கு நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. அண்ட் சவுத் ரொம்ப ஒரு அதான் பிரச்சனை. சவுத் இஸ் a very disciplined industry
அண்ட் நீங்க அங்க போயிட்டு ஒர்க் அட்மாஸ்பியர் எல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மை டைரக்டர் மேட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் த கான்ட்ராக்ட் அண்ட் எனக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டிஆர் சாரோட படம் சைன் பண்ணிருக்கேன். அண்ட் யாருமே யோசிக்க பார்க்கல தட் மோனிஷா அண்ட் மொனாலிசாக்கு யூனோ ரிலீஸ் ஆகுறதுக்கு 2 years ஆகும், 2.5 years ஆகும்னா அந்த டைம் சைன் பண்ணும்போது யோசிச்சு பார்க்கல. பட் நான் ரொம்ப நிம்மதி, ரொம்ப பேஷன்ஸோட இருந்தேன். மோர் தென் லூசிங் அ ஃபிலிம் வித் ஷாருக், அந்த டைம் எனக்கு லூசிங் தட் கேரக்டர் தான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருச்சு. பிகாஸ் அது ரொம்ப அருமையான கேரக்டர். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஹிந்தில வந்திருக்கிறது கேரக்டர் இஸ் சூப்பர் கிளாசி, ஹோம்லி, ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். பர்தால இருப்பாங்க அந்த பொண்ணு, ஓகே, and the hero falls in love with her fingers and her eyes. And நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இங்க மோனிஷா ஒரு பக்கம் அல்ட்ரா கிளாமரஸ் அண்ட் ரொம்ப யூனோ, so I was like ஒரே நேரத்துல பேக் டு பேக் I'll have ஒரு கேரக்டர் வேர் நான் ரொம்ப ஒரு ஹோம்லியான கெட்டப்ல இருக்கேன் அண்ட் ஒரு கேரக்டர் ரொம்ப மாடர்னா இருக்கேன்னு ரிலீஸ் ஆகும். ஐ வில் இந்த கரியரோட பிகினிங்லயே என்னோட வெர்சிட்டாலிட்டி காமிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி எல்லாரும் கனவு கண்டுட்டு இருந்தேன். பட் காட் ஹேட் அதர் பிளான்ஸ் ஃபார் மீ அண்ட் அந்த கிளாமரோட ஸ்டாம்ப் எனக்கு வந்துருச்சு. அண்ட் வாட் எவர் ஹேப்பன் ஃப்ரம் த பெஸ்ட் ஃபார் த பெஸ்ட். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாலிவுட் அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாரும் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பாலிவுட் ஆஃபர்ஸ் வந்தது. பட் என்கிட்ட டேட்ஸ் இல்லை. அண்ட் நான் எப்பவுமே இதை யோசிக்கல தட் யூனோ அங்க பணம் அதிகம், அங்க ஐல் கெட் மோர் ஃபேம் அண்ட் மோர் திஸ், ஐ வில் கேன்சல் ரிட்டர்ன் ஒரு படத்தோட அட்வான்ஸ் அண்ட் ஐ வில் கோ டு பாம்பே அண்ட் ஐ வில் ஒர்க் தேர். அது நான் ஐ டிட் நாட் வாண்ட் டு டூ. ஐ டிட் நாட் ஈவன் கான்சென்ட்ரேட் ஓவர் தேர். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் ஐ வாஸ் கெட்டிங் ஃப்ரம் தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நம்புங்க, இஃப் யூ கேன், இஃப் யூ கான்ட் தட்ஸ் அப் டு யூ. பட் நான் தியேட்டர்ல என்னோட படம் பார்க்கும் போது அந்த விசில்ஸ், அந்த கிளாப்ஸ், ஐ வாஸ் லைக் பாம்பேல அப்படி பண்ண மாட்டாங்க ஆர்டிஸ்ட்க்கு, இங்கதான் அந்த அன்பு கொடுப்பாங்க. ஐ வாண்ட் பி யூனோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த. டெசிஷன் சரியா தவிர எனக்கு தெரியாது ஆன் அ கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதி. எனக்கு சீரியஸ்லி இப்பயுமே நான் சொல்றேனே, நான் டிவி சேனல் ஏதாவது உங்க பாட்டு கேட்டேன்னா அப்படி இப்படி உட்காந்து அவ்வளவு ஹாப்பியா வில் பி. ஒரு 90s கிட்ஸ் உடைய மனம் திருடிய ஒரு கதாநாயகி அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஓன் அ ஸ்பெஷல் அண்ட் ஒரு சிங்குலர், ஒரு செம அழகான ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க மேம் எல்லாருக்குமே. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபாஸ்ட் அண்ட் யுவர் சீட் பெல்ட்ஸ், யூ ஆர் டேக்கிங் ஆன் டைம் டிராவல். இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் பருவத்துக்கு when you were in your schoolings, ஓகே, நீங்க வந்து உங்க வீட்ல இருந்து ஸ்கூல் பஸ்ல உங்க ஸ்கூலுக்கு போகும் வழியில ஒரு பிலிம் சிட்டியை டிராவல் கிராஸ் பண்ணி போவீங்க அப்படின்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உள்ள ஷூட்டிங் நடக்கும்போது நீங்க உங்க பஸ்ல இருந்து வெளியே தலையோட்டி எட்டி எட்டி பாப்பீங்க உள்ள இருக்க ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் ஆமாவா இல்லையா? இல்லையா? நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். நீங்க போர்டிங் ரிசர்ச் பண்ண தப்பா கூட இருக்கு மேம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லாதீங்க, பயமா அடிக்குது. இல்ல, ஃபர்ஸ்ட் ரிசர்ச் இஸ் சம்திங் நான் இன்டர்வியூல கூட பேசல இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வாஸ் எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான் யார்கிட்டயுமே இதை சொல்ல, இதை வெரி க்ளோஸ் ஃபேமிலிக்கு தான் தெரியும். இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதாயிட்டேன். அண்ட் செகண்ட், உங்களோட ரிசர்ச், ஐம் சோ சாரி, உங்க இன்ஃபார்மர் இஸ் ராங். Exactly, the sleeper cell has done something bad to me, ma'am, actually. But still, நான் என்ன நீங்க வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க எட்டி பாப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அப்படிதான் எதிர்பார்த்து அந்த கேள்வி வந்துச்சு. ஓகே, லெட்ஸ் ஃபிளிப் தட் திங். அண்ட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். என்னன்னா மெத்தட் ஆக்டிங் பண்ண கூடாது, நீங்க இது வைக்கணும். ஐயோ மாட்டிக்கிட்டே. இல்லன்னா அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். மேம் நீங்க கேமரா முன்னாடி இப்படி கை வைங்க. Which, right or left? Anything. I promise that this footage will be there for sure. Oh, how sweet. உங்க பேர் என்ன தம்பி? சாரி, நான் முன்னாடியே கேக்கல. அமுதன் மேம். அமுதன். ஓகே, சாரி அமுதன். Let's continue. And அடுத்த क्वेश्चन என்னன்னா, மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு மேம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாத்தீங்கன்னா ஜோக்கர் ஒரு மூவில கூட, அந்த பேட்மேன் மூவில ஜோக்கர் வில்லனா இருப்பாரு. அவர் வந்து ஒரு அந்த வீட்லயே ஒரு மாசம் தனியா இருந்திருக்காரு அந்த கேரக்டருக்காக அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல நீங்க ஒரு பாப் சிங்கர்,
சோ அதுக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்களா மெத்தட் ஆக்டிங் மாதிரியோ இல்ல ஒரு பாப் சிங்கர் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணும் அப்படின்னு? ஆனஸ்டா பேச போனா எனக்கு அந்த மாதிரி வைப் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். I'm sorry, I'm not complaining. I've got good work also, but அந்த மாதிரி ஒரு to get into the character, I had never received anything on the major, அது பண்றதுக்கு. And நான் வேலை செய்து இருக்கும் போது கண்டினியூஸா I was working double shift, triple shift. So அது எல்லாருக்கு டைம் கிடையாது தம்பி. It was not an exerciseக்கு டைம் இல்ல. You're putting on weight, you're not eating. நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க, சரியா தூங்க மாட்டீங்க. ஆனா weight போட்டுட்டு இருக்கு. Because the metabolism drop ஆயிடும் நீங்க தூங்கலைன்னா, சரியா சாப்பிடலைன்னா. So ஒண்ணு தெரியாம ரொம்ப ஸ்பீட்ல I was working back to back. And அதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. I can't say I'm unlucky. I think I got what was destined for me. So yeah. And அடுத்தது என்னன்னா மேம், நீங்க வந்து இன்னமும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு யூத்ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குஷி படத்துல நீங்க பண்ண ரோல், அந்த ரோல் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும். அந்த மூவியும் பிடிக்கும், அந்த உங்களோட ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமுமே அந்த படத்துல விவேக் சார் சொன்ன டைலாக் நான் இன்னமும் சொல்றேன். இன்னமும் நம்ம பசங்க பர்மா பசல்ல கூலிங் கிளாஸ் போட்டு சிக்னல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மும்தாஜ் நம்மள ரோல் கிராஸ் பண்ணி விட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு. So how was it working with S.J. Surya and Vijay sir? Oh, it was a fabulous experience. நல்லா இருந்தது. It's been so long. அந்த டைம் see இது வாழ்க்கையோட உண்மை என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் போது நமக்கு அதுக்கு இது தெரியாது. அஃப்கோர்ஸ் ஐ நியூ நான் ஒரு பெரிய ஸ்டாரோட நடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் த டைரக்டர் ஹாஸ் கிவன் அ சூப்பர் ஹிட் ஃபிலிம் வாலி இன் ரீசென்ட் டைம்ஸ். ஒர்க் அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. அண்ட் I just went with the flow and I finished it. And now when I look back, now I'm like, oh, I have worked with Vijay sir, I have worked with S.J. Surya. இப்போ அது வருது. அந்த டைம் அந்த வயசும் இல்ல, இவ்வளவு யோசிக்கிறதுக்கு புத்தியும் இல்ல அண்ட் டைமும் இல்ல. அண்ட் இப்போ எங்களுக்கு என்னன்னா அப்கமிங் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? நாங்க மும்தாஜ் நம்ம அடுத்து எதுல எல்லாம் பார்க்கலாம்? டிவில பார்த்தாச்சு, தியேட்டர்ல பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது எதுல எல்லாம் நாங்க பார்க்கலாம்? வாட் யூ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? Nothing. எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டிங் ஆஃபர் இல்ல. I have received a few, but nothing interesting. And நான் நிறைய வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். நான் இப்போ விட்டு வெளியில போனா I want to step out for something that excites me. எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும், that I'm going to play this character. அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஆஃபரும் எனக்கு இப்போ கிடையாது. Nothing challenging has come my way. So when you have your savings, when you're not in urgent need of it, நீங்க வீட்லயே இருந்தா அது better rather than going out and doing stupid work. Oh, she doesn't have work, that's why அந்த மாதிரி படம் பண்றாங்க, அவருக்கு வேலை இல்ல. அந்த மாதிரி I don't want to do. So எனக்கு வேலை கிடைச்சா it should excite me more than the money. The character should excite me. If not, I think I have really worked hard and it's okay if I take rest now. Step out for something good. I'm seriously நான் ஒன்னு சொல்றேன். I swear exaggeration எதுவுமே கிடையாது. நீங்க மூவியே பண்ணலாம்னு தெரியல, பரவாயில்ல. எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் போட்டாலே மும்தாஜ் மேம் ஐயோ போஸ்ட் போட்டாங்க, இவங்க யாரு தெரியுமா அப்படின்னு எனக்கு நாளைக்கு பையனோ பேரனோ வந்தாலுமே டெஃபினட்டா நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அந்த அளவுக்கு நீங்க ஒரு மொமெண்ட்ல இருக்கீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் மோர் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் அண்ட் ஆல். அண்ட் அடுத்தது, அண்ட் நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன அதே விஷயத்த நான் திரும்பவும் சொல்றேன் மேம். என்னன்னா ஒரு 90s கிட்டா யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற 90s கிட்டா இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட சாங்கையோ இவங்களோட சாங் டிவிலயோ ரேடியோல டெஃபினட்டா கேட்காம பார்க்காம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி லெட்ஸ் கெட் பேக் டு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ். நீங்க 90s நிறைய படம் பண்ணிருப்பீங்க, 2000ஸ்லயும் பண்ணிருக்கீங்க. ஏதாவது எனி ஒன் இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட் எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை நாங்க கேட்டு வில் செரிஷ் தட் மொமெண்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எங்களுக்கு. The most nostalgic of everything for me was the Nadigar Sangam show. And எல்லார் ஆர்டிஸ்ட் கூட இருந்தவங்க, ரஜினி சார்ல இருந்து கமல் சார்ல இருந்து, everybody was there except of course my Ajit sir was not there. But everyone was there. And அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு அந்த மாதிரி getting எல்லார் ஆர்டிஸ்ட் ஒரே இதுல for one cause, getting them all together and பண்றது, I don't think it's something that will repeat. I hope it does, but I don't think it will. ரொம்ப ஒரு அருமையான டிராவல்ல இருந்து, பிளானிங்ஸ்ல இருந்து, ரிஹர்சல்ஸ்ல இருந்து, ஆன் ஸ்டேஜ் ரிஹர்சல்ஸ்ல இருந்து டு த ஷோ. அண்ட் அது நடுவுல நடந்தது சின்ன சின்ன இன்டராக்ஷன்ஸ். no one's big, no one's small. We were all artists which had gathered together, ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமா, to do something for our association.
நான் எவ்வளவு சொன்னாலும் unless நீங்க அதுக்கு ஒரு பார்ட்டா இருந்தீங்கன்னா you won't really understand what I'm trying to say because we have experienced it. It was a very Exactly. beautiful moment for us. Thank you so much for sharing that thing. And Thank you. அடுத்தது எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே டெஃபினட்டா ஒரு ட்ரீம் கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுன்றது எனக்கு ட்ரீம் ஆஃப் லைஃப் டைம் ட்ரீம். அப்படின்னா மும்தாஜ் அவர்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் பண்றது ட்ரீம்? I want to do everything. நான் முன்னாடி எப்பவுமே சொல்லிருப்பேன் that I want to do Shri ma'am's role in Moonram Pirai. There are many, but I also wanted to do ஒரு கேரக்டர் அப்படி that அதுக்கப்புறம் வரப்போற ஆர்டிஸ்ட் சொல்றதுக்கு that I want in the Mumtaz பண்ண கேரக்டர் I want to do. அந்த கேரக்டர் I don't think I ever got, but I have gotten a few. I want to play the biggest vamp. I want to play the most homely character. ஏன்னா நேஜத்துல நான் அப்படி இருக்கேன் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி சில வாய்ப்புகள் தான் குறையா இருந்தது தவிர honestly I don't have any character in mind that I wish I had gotten this. No, whatever I got. Okay, எங்களோட ரிசர்ச்ல என்கிட்ட இருக்க கடைசி ஒரு ஆப்ஷன் இதுதான். இது கரெக்டா தப்பா எனக்கு திரும்பவும் தெரியல, பட் நான் சொல்றேன், அது நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களோட ரூம்ல, உங்களோட பர்சனல் ரூம்ல ஸ்ரீதேவி அவங்களோட போட்டோஸ் ஒட்டி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இன்சைட் நியூஸ். உண்மையா அது? அது உண்மைதான். ஓகே, எதனால அவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஸ்ரீதேவி மேம் கிட்ட இருந்து? ஸ்கூல் காலத்துல நடந்தது விஷயம் அது. என்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர் இருந்தது அண்ட் நான் போர்டிங் ஸ்கூல்ல இருந்ததுனால டே ஸ்காலர்ஸ் இருப்பாங்கல்ல, வெளியில இருந்து வந்து போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நான் பாக்கெட் மணி கொடுத்துட்டு அவங்களோட என்ன புதுசா போஸ்ட் கார்டு ஏதாவது வந்தாலும் நான் வாங்கிட்டு என்னோட ரெஜிஸ்டர்ல நான் அதை போட்டோஸ் போட்டுட்டு இருப்பேன். அண்ட் அதான் என்னோட எக்ஸாம் பேட். அதுக்கு மேலதான் பேப்பர் வச்சுட்டு நான் எழுதுவேன் எக்ஸாம் பேப்பர்ஸ். நான் விநாயகர் போட்டோ வச்சேன் மேம். விநாயகர் போட்டோ, முருகன் போட்டோ எல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதிருக்கேன். And it was just that oh God, with beauty to that level, the performance, the mesmerizing eyes, such a gorgeous woman, and I really looked up to her. And at the time I remember or vati enoda exam supervisor had caught me and said, what is all this nonsense? ஒரு நாள் உங்களோட போட்டோஸ் கூட அப்படி இருக்கும், போஸ்டர்ஸ் போடுவாங்க, that is the life you want, you don't want to study, blah blah blah. எனக்கு ரொம்ப கத்துனாங்க. and அவங்க என்னோட ரெஜிஸ்டர் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. 2 years என்னோட my register was in the lock room. and நான் போர்டிங் ஸ்கூல்ல இருந்து லீவிங் சர்டிபிகேட் வாங்கும் போது நான் அவர்கிட்ட போனேன். she had forgotten. and நான் சொன்னேன், மேம் can I please have my register back? and அவர் என்ன அப்படி பார்த்துட்டு she gave it to me. பட் என்ன ஆயிடுச்சு தெரியாது, நிறைய போட்டோஸ் அதுல இருந்து மிஸ்ஸிங்கா இருந்தது. நான் ஒண்ணு கேட்க முடியல, ரொம்ப சேடா இருந்தேன். ஐ திங்க் அம்மா இப்ப கூட இந்த ரெஜிஸ்டர் எங்கேயாவது இருக்கும் வீட்டுல பாம்பேல, ஐ டோன்ட் நோ. பட் தேர் ஆஃப்டர் இட் வென்ட். அண்ட் யூ நோ வாட், ஒரு மேஜர் இதை என்ன நடந்ததுன்னா, that after I became a celebrity, adukaprom what happened was, one sec, I'm not able to talk, you're continuously going at it, I'm not able to talk. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வருதுன்னா நான் என்ன பண்றது? நீங்க you're going on. ஒரு சின்ன ஃபைட் வித் அண்ணா, he's going on telling Tamil and I'm like trying. இல்ல இந்த flow okay ma'am, இந்த flow நல்லா இருக்கு. லைக் இது என்ன ஆகுதுன்னா, நான் தமிழ்ல யோசிச்சுட்டு இருக்கும், தமிழ்ல வார்த்தை இருக்கும் போது, இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன்னு நான் மறந்துட்டு இருக்கேன். and I feel like hitting him. okay, sorry, let's get back. Thank you, bhai. No, don't go from remind me, but reduce your reminders. yes. promo cuts. Okay, go ahead, use it, make it cute. So yeah sure, definitely. நீங்க பாருங்க, இந்த கட்டை நான் எடுத்து போடுங்க. Okay, one sec. Where was I before this interruption? I was here, sorry, I remember now. நான் ஒரு செலிபிரிட்டி ஆன பிறகு ஒரு நாள் நான் ஒரு ஃபிளைட் போட் பண்ணேன் to travel to Mumbai to meet my family. and on that flight was Shri ma'am, her husband,
and her daughter, Khushi. Janvi. And guess what? Janvi or a seat next to me, Shri ma'am and Pony sir are sitting in the same role. So Janvi Okay. was in A, now B, ma'am C, and sir in D. It was like this. And throughout the flight, எனக்கு அந்த wife கிடைச்சிருச்சு to pet or feed Janvi and all of Okay. that. And To throughout pamper. the thing, yeah, it's like எவ்வளோ பேருக்கு கிடைக்கும், someone they have idealized அவங்களோட குழந்தையோட ஒரு good 1 hour 15 minutes flightல time spend பண்றதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. So that was a Okay. beautiful experience. And Shri ma'am, is she troubling you? மறுபடி அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. And I was like, mind voice, are you kidding me? It's like a dream come true. And I'm like, no ma'am, I'm fine. Oh God. Oh God. I need those emotions. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணும்பொழுது எங்களுக்கு விஷுவலா ஓடுது. இவர் லைக் டக்குன்னு ஒரு ஃபிளைட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், ஒரு 4 சீட்டை வச்சுட்டோம், 4 பேர் லைன்ல உட்கார வச்சிட்டோம். The way you know like depicted it was like ரொம்ப விஷுவலைசிங்கா ரியலிஸ்டிக்கா இருந்தது. It was a very beautiful moment. I did not sleep for 4-5 days when I heard about her demise. And anyway, she's left us with beautiful memories and beautiful work, isn't it? But still we have lots and lots of memories with her. என்னைக்குமே அந்த விஷயத்தை நம்ம வந்து withhold பண்ணிக்கணும். அது I blindly believe in that. Let's stick on to her memories அப்படின்ற ஒரு விஷயம். No, she reminds me of my childhood. That is why I'm so attached to her, because lots of my childhood memories come where she's a part of it, somewhere or the other. Yeah. பட் என்னன்னா I tell something to you. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுங்களுக்கு வந்து 2 times they face death. ஒன்னு வந்து எப்படின்னா physically they leave this world. ஒன்னு. Second time when we forget their memories. So first death அவங்க கையில இருக்கு, செகண்ட் டெத் நம்ம கையில தான் இருக்கு. So let's stick on with their memories. So அவங்களுக்கு சாவே இருக்காது என்னைக்கும். Another thing, இப்போ உங்களுக்கு நான் வந்து what if I give you a time traveling mission and I'm putting you onto that mission, எங்க போவீங்க, எந்த மொமெண்ட்டை பாப்பீங்க? The audience may not be happy with my answer. You may not be happy with my answer, but adan unmai. If I have a time traveling machine, I'll go back on the moment where I decided to be an actress, and I will edit that from my life forever. I'm literally, like broken heart. I'm with broken heart, but still, it's okay. And thank you so much, ma'am. You were like super cool, super ever cool. It was like my friend கூட பேசின மாதிரி இருந்தது after a long time. Thank you so much for that thing. என்னாச்சு? Is everything fine? Yeah. Okay. Just the question just. Sorry if I No. meant to hurt you. See, these are the facts of life, aren't they? And whatever was destined, I got and I did. But I'm grateful. Don't take it in a wrong way. நான் ரொம்ப grateful-ஆ இருக்கேன். எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் what I got, the love from the audience. And today, whatever I have, it is because of the work I have done here, and I've got appreciation. I don't care about the people that criticize, but today when I have this knowledge, and if there is something I wanted to change, it would have been this, that I would have not been in this industry. Yes, I love dance. I love my art. I love my work. I'm not saying no. I'm not passionate. I didn't adapati. But life would have been something else, no? If I wasn't here, my creator would have been more pleased with me. And the madri. On the religious side, but I know he loves me despite and in spite of everything. And I know I'm working each day to please my creator. And நிறைய இங்கிலீஷ் பேசிட்டேன். இல்ல பரவாயில்ல. பட் ஸ்டில் நீ தயவு செஞ்சு யூ சில் ஃபார் அ மொமெண்ட், பிகாஸ் பல வருஷங்கள் தாண்டியும் உங்களோட பர்த்டேவை ரிமைண்ட் பண்ணி
we have connected with you. We tried a lot to connect with you. எதனால அப்படின்னா இன்னமுமே தமிழ் audience, we love you a lot seriously. I We are know there to that. shower lots and lots of love for you. And I know that. I know they love me and I love them back a lot. I really respect them, you know, the kind of love they have given me. And நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். And today, if even today நான் அந்த மைண்டோட வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, then I wouldn't have it's good to be emotional. It's good. Lifeல உங்க mistakes realize பண்றது தப்பே இல்லைல்ல. It's okay. Exactly. நான் இது வாழ்க்கை எழுதி பார்க்கல. I wish I had done this. I wish I had done that. I wish mom. நான் adamant இருந்தேன் எனக்கு டாக்டர் ஆகணும், or I want to be an actress. And somehow this career path ended up being chosen. Maybe amma thought என்னோட காலேஜ்க்கு வர முடியாது, பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல என் கூட இருந்திருக்கலாம். என்ன ஆனாலும் அந்த டிசிஷன் நான் தப்பு பண்ணல. ஓகே, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செஞ்சிருக்கேன். அதுக்கு சாட்சி என் கடவுள் தான், வேற யாருமே இல்ல. நத்திங் டு ப்ரூவ் டு எனிஒன். பட் இதே ஆடியன்ஸ் that has given so much of love. I have one thing that really pricks me is all the actresses are looked down upon. Heroes are put on a pedestal and we artists, the female artists, are looked down. Oh, ida nadigi, ida apdi, ida. You know what I'm saying? You know? Yeah. So endha thavu seiyama ungalku and title onnu kuduthirvaanga. They look down upon you. So adu or kaaranam. Na hard work senjittu vandirken, whatever. But there will be a set of people who will look down upon you. You get it? நான் ஒண்ணு சொல்றேன் உங்ககிட்ட. என்னன்னா, கீழே இருக்கவங்களை பத்தி நம்ம அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம். அவங்க நம்மளை பார்த்து கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம மேல இருக்கவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்போம் மேம். அப்பதான் நம்ம அங்க போக முடியும். ஸோ எனக்கு சீரியஸ்லி அவ்வளோ வயசு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐம் ஜஸ்ட் அன் ஆர்ஜே. பட் ஸ்டில் எனக்கு ஐ ஃபாலோ திஸ். Why do you say that? Why do you say just an RJ? இல்ல, comparatively you have much more experiences. No, forget the experience, forget everything. You're first a nice human being to understand மத்தவங்களோட feeling புரிஞ்சுக்கிறதுக்குனா நீங்க ஒரு மனுஷன். And that is what is the biggest thing a person can be. You can be Bill Gates, you can be Rajnikant sir, you can be Kamal sir, you can be anyone, but if you're not human, you're nothing. And you are a good human being. You understood my emotions. You gave me that time. So don't ever say that you're just an RJ. You're a lovely person. Let me take it this way, ma'am. I'm a huge fan of yours, and I don't want my idol to cry on screen or Why? in my Idol is interview, not human. especially. I'm not human. But still, you're my kind of a role model. அப்படி கூட வச்சுக்கலாமே, அப்படி வச்சுக்கலாம். எனக்கு மும்தாஸ் மேம் அப்படின்றது நான் எப்பவுமே எங்களை சிரிக்க வச்சு எங்களை சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷமா இருந்த மும்தாஜ் தான் நாங்க பார்த்திருக்கிறோம். அண்ட் இட்ஸ் யுவர் ஸ்பெஷல் டே. அண்ட் அகைன் இட்ஸ் யுவர் பர்த்டே ஒன்ஸ் அகைன். திரும்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். சரி, சொல்லுங்க தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு மேல வச்சு இந்த லவ்வுக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போறீங்க நீங்க உங்க பர்த்டே? எனக்கு என்ன பண்ணணும், நீங்க ஒரு ஐடியாஸ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சா வாட் ஐ கேன் டூ இஸ், நான் ஆனஸ்ட் உண்மையா இருந்தா தான் ஒரு கிஃப்ட். பிகாஸ் ஐ ஹாவ் பீன் லவ்ட் and respected. எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஃபேமிலி வேற. fans, I call them my family because அவங்க எனக்கு அந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் will always be my honesty. பட் நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்றத ஓப்பனா சொல்லிடுறோம் மேம். உங்ககிட்ட இருந்து நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஒரு ட்ரீட்டா நீங்க கேட்டீங்க இல்லையா? எங்களுக்காக ஒரே ஒரு டைம் we want to see our Mumtaz in the big screen. ஒரே ஒரு தடவை எங்களுக்காக. Okay, Azan, 1 second. Amandam, Azan was. Yeah. You have to give me 2 minutes of break. Yeah, sure. No, you're cutting my light. Look at this. No, what he's doing. Give me. இது படிக்க முடியுமா உங்களோட? Can you read this? Sorry. இது தமிழ். இது அப்படி புடிச்சு பேசிட்டு இருக்காங்க. தமிழ்ல பேசு. Bro, உங்க அண்ணனே ஒரு செகண்ட் ஃப்ரேம்க்குள்ள வந்துருங்களா? நீங்க you have quoted many times. Let audience see here. ரொம்ப ஷாய். என்ன பண்றது? Get him to the limelight, man. Come here. Okay, but come here 1 second. ஒரு செகண்ட் உள்ள கூட்டிட்டு வந்துருங்க. ரொம்ப கஷ்டம். பந்தா பாட்டி. Okay. No, and shy. It's okay. Yeah, புரியுது. அண்ட் வீட்டுல யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, அண்ணன் நல்லா படிக்கிறவங்களா இருந்தா தங்கச்சி படிக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆவாங்க. அந்த மாதிரிதான்
ஒரு பக்கம் இருப்பாங்க. நீங்க ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருப்பீங்க, அவங்க கொஞ்சம் ஷை டைப்பா இருப்பாங்க. அதுல தப்பே கிடையாது. அந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அந்த ஃபேமிலி ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் என்டையர் சூரியன் எஃப்எம் சார்பாகவும் சூரியன் டிஜிட்டல் சார்பாகவும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் லிட்டரலி ஹார்ட் ஃபெல்ட் ஒரு ரிகார்ட்ஸ் உங்களுக்காக. எதுக்காகனா யூ மேட் அ டிகேட் பியூட்டிஃபுல் ஃபார் 90s கிட்ஸ் அண்ட் ஈவன் 2K கிட்ஸ் டூ. ஒரு டிகேட் எங்களுக்காக யூ கிவன் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் வித் அஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காகவும். அண்ட் இந்த டேல ஈவன் உங்களோட பிஸி டைம்ல எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு சம்மதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காகவும். அண்ட் த ஃப்ளோர் இஸ் அப் டு யூ மேம். நீங்க ஏதாவது ஷேர் பண்ணனும்னா யூ கேன் கோ ஆன். It's like a journey of 24 years. So எல்லாமே okay. It's fine. அப்ப கிட்டத்தட்ட 2 decades 25 years ஆகுது. Oh god. அப்ப நான் ஒண்ணு பண்றேன். 25th இயர் வரும்பொழுது உங்க வீடு அட்ரஸ் எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கிட்ட வந்து நான் கேக் கட் பண்றேன் மேம் உங்களுக்காக. This is 25th year. அப்ப வந்துருச்சா மேம்? உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். கார் சார் வீடு எங்க? இப்பயே வரேன். வாங்க, please come. You're most welcome. Inshallah, definitely. If I get something good, something exciting, நான் கண்டிப்பா பண்றேன். So ma'am, thank you so much. Anyway, everything you face will be definitely a positive vibes for you and we'll pray for everything that. Is positive. இத வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கூட பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் நான் ரிக்ரெட் பண்ணாலும் அதுக்கும் ஒரு காரணமா இருந்தது. And it was God's plan and I'm absolutely happy. I'm just an instrument. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் and I am very grateful for everything that I have and I have received the good, the bad, the ugly, the beautiful, everything. So thank you so much for this, ma'am. Get a beautiful birthday ahead. Thank you so much. Thank you so much for your time. Thank you for having me. Wish your entire team on my behalf. Be safe, stay safe, take care. Definitely, ma'am. நீங்களும் SMS follow பண்ணுங்க. Soap, mask and social distancing. SMS follow பண்ணுங்க. Yes, boss. Thank you so much. Thank you. Bye bye.